எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சாளரை இப்போ ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. கண்ணாடி போகிறதுக்காக, கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அது இப்போ செட் பண்ணாங்க. இது ரிமூவ் அந்த ஒர்க்கை முடிஞ்சனால இப்போ இது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது, ஒரு டீசென்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து 25/50ங்க. கட்டியிருக்கிற பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 22/50. ஸோ 1250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் தார் ரோடு தாங்க. ஆனால் மண் போட்டு டேமேஜ் ஆகிடுது. மண் ரோடு தான், ஆனால் மண் ரோடாகவே இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ ஃப்யூச்சரில் தார் ரோடாக மாறுங்க. டிடிசி அப்ரூவ்டு ஏரியா தான். ஸோ டெம்பரரியாக ஒரு உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளேருந்து பார்த்துடலாம். உள்ளே இப்போ கார் ஒன்று நிற்கிதுங்க உங்களுக்கு. ஸோ அதனால் சைடில் மட்டும் உங்களுக்கு நான் ஷூ பண்ணுறேன். இன்னும் ஒரு மெயின் டோர் உங்களுக்கு இதில் போடல. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 சீட்டர் காருங்க. 7 சீட்டர் கார் நீங்கள் பார்க் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு டோர் வந்து மெயின் கேட் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லாக் பண்ணலாங்க. அண்டர் த ஸ்டேர் கேஸ் ஒரு வாட்டர் டேப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு போகிறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் அறுவகால் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இன்னும் டோர் போடல. விண்டோ எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட் போட்டு உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. 20/50 ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே உங்களுக்கு டிவிக்கு உண்டான யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவிக்கு உண்டான யூனிட்டில். இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் முன்னாடியே உங்களுக்கு வந்து காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம். ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 25 அடியில் 22 அடி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்களா. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 1.5 feet ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு ஸ்லாப்ஸை வந்து டோர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி கிளாஸ் டோர், ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் உங்களுக்கு ஸ்லைடிங் டோர்லேயே மஸ்கிட்டோ நெட்டு போட்ட டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கிளாஸ் டோர் ஸ்லைடிங் டோர் ப்ளஸ் ஒரு மஸ்கிட்டோ நெட்டு போட்ட டோரும் இருக்குது. இது செகண்ட் பெட்ரூம். ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 20/50னால ஒரு காம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. காமனாக இருக்கிறதும் வெஸ்டர்ன் டைப் தான். ரெஸ்ட் ரூமில் இது பெட்ரூமில் அட்டாச் கொடுத்துருக்கிறதும் உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. இதுலேயும் சேம் ஆசிட்டிஸ் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்லாப்ஸில் வந்து டோர் போட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் தாங்க பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ரெண்டுமே காம்பேக்டாக இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் மீதி இருக்கிற ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு டைனிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜை ரூம் கொண்டான ஸ்பேஸுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ணி பூஜை ரூம் கொண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பூஜை ரூம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிச்சனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஹாலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஷோ பண்ணியிருப்பாங்க. கிச்சன் பாருங்கள், ஒரு மாடரேட்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸ் நல்லாவே போட்டிருக்காங்க உங்களுக்கு.
கிச்சன்லேருந்து அப்படியே டைனிங் ஹாலுக்கு உண்டான ஸ்பேஸுங்க. கார்னரில் ஒரு வாஷ் பேசின் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. போட்டு உங்களுக்கு வென்டிலேஷனாக விட்டுருக்காங்க. அதில் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஷவர் வாட்டர் இருக்கிற பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பேக்கில் ஒரு 2 ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 டேப் வாட்டர் டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு ஃபுல்லாக க்ரில் போட்டு சேஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கும் பிரச்சனை இல்லை, சேஃப்டிக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ப்ராப்பர்ட்டிய மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே தெரியும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணோம். மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.